மக்களே பிளீஸ் நம்புங்க, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. மக்களே டிவிக்கு நான் தான் தூய சக்தி, தூய சக்தி, தூய சக்தி. வரும்போது சக்திமான் பார்த்துட்டு வந்துட்டாரான்னு தெரியல. ஜாக்கால் இருள் நீடிக்கிறது, தீய சக்தி பரப்புங்கள். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிக்கே ஒரு தூய சக்தி. சாமி சத்தியமா சொல்றேன், உண்மை மனசுல இருந்து சொல்ற. இன்னைக்கு சிரிச்ச மாதிரி நான் விஜய் பேச்ச கேட்டு என்னைக்குமே சிரிச்சது இல்லைங்க. அல்டிமேட் காமெடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. அதாவது வந்து ஐ அம் குவைட் இம்ப்ரெஸ்ட்னு சொல்லலாம். எப்படி எதுக்கு இம்ப்ரெஸ்ட்? ஏன்னா ஒரு தற்கொலை ஸ்பீச் எப்படி இருக்கணுமோ அப்படியே இன்ச்சி அசல் மாறாம இன்னைக்கு ஸ்பீச் இருந்துச்சு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன், ஒரு வந்து 2 மார்க் கொஸ்டின் தான் உனக்கு தெரியும், ஆனா அதே திடீர்னு பார்த்தனா 20 மார்க்குக்கு எழுதுறான்னு சொல்றாங்க. அப்ப அந்த லைன் உனக்கு தெரிஞ்சதே 4 லைன் தான். அப்ப 20 மார்க்குக்கு நீ எப்படி எழுதுவேன்? அப்படியே மாத்தி 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 எழுதி விடுவேன். அந்த சென்டென்ஸ் அப்படியே மாத்திட்டு கூட இஸ் த ஒன்ஸ் அப்பான் டைம் அப்பு இஃப் என்னென்ன இங்கிலீஷ் வார்த்தை தெரியுதோ எல்லாத்தையும் போடுவேன். எல்லாத்தையும் போட்டு எப்படி ஒரு 3 பக்கத்துக்கு 20 மார்க்கா எழுதுவோமோ அது மாதிரி எவனோ சொல்லிட்டு இருக்கான். தல ரொம்ப அசிங்கப்பட்டானுங்க தல, 5 நிமிஷம் தான் பேசுற, 10 நிமிஷம் தான் பேசுறேன்னு வெளியில தலையை காட்ட முடியல. தல கொஞ்சம் எங்களுக்கு ஆவாச்சு. ஏன்னா நம்மளே வந்து வீடியோல பேசும்போது நிறைய வாட்டி சொல்றோம், இது பெரியார் மண், பெரியார் மண், இது கொள்கை தலைவருடைய மண். இந்த வாட்டி விஜய் அடிச்சு பேசுவாரா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நம்ம சொன்னோம். நம்ம வீடியோ பார்த்து ரோஸ்ட் பிரதர்ஸே எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பானுங்க. நம்ம 30 நிமிஷம் பேசலன்னா இன்னைக்கு அவனுங்க வச்சு நம்மள செஞ்சுவானுங்க. அதனால விஜய் ப்ரிப்பேர் ஆவுடா, ரெடி ஆவுடா அப்படின்ட்டு 2 மார்க்குக்கு எழுதி வச்சிருக்கிறாரு பேப்பர்ல. அத 35 நிமிஷம், அதாவது 20 மார்க்குக்கு பேசணும் போது இப்படிதான் அவுட்புட் வரும். டீச்சர் கூப்பிடுவாங்க, இங்க என்ன பேசுறாங்க, படிச்சு காட்டுவாங்கப்பா, அது படிச்சு காட்டுவாங்க. தெரியல என்ன பேசுன அதே மாதிரி நீ பேசுன நீ வீட்டுல போய் போட்டு பாரு மிஸ்டர் விஜய். சாமி சத்தியமா சொல்றாங்க, உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்துல எதுனா பிரச்சனையா, ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கீங்களா, லவ்வர் கூட எதுனா சண்டையா, லவ்வர் பேசாம போயிட்டாங்களா, பிளாக் எதுனா பண்ணிட்டாங்களா, வீட்டுல பசங்க எதுனா தொல்லை பண்ணிருக்காங்களா, பொண்டாட்டி எதுனா திட்டிட்டே இருக்கா, இன்னைக்கு என்ன செய்றீங்க? விஜய் பேசின ஒரு 35 நிமிஷம் ஸ்பீச் இருக்கு, நீங்க பாருங்க. அத குடும்பத்தோட பாருங்க, குடும்பத்தோட பாருங்க, குதூகலமா இருக்கு, தனியா பாருங்க. ஏன்னா எப்படி சினிமா தியேட்டர்ல போய் உங்களுக்கு ஒரு 2 ஹவருக்கு வீரபாகு காமெடி கதை மாதிரி இருக்கும், அது மாதிரி இன்னைக்கு போட்டு பாத்தீங்கன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து ரசிக்கலாம் மக்களே. செம என்டர்டெயின்மெண்ட். அண்ணா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்திருக்காரு, அரைச்சிருக்காரு. டீடைல்டா இன்னைக்கு ஈரோட்டுல என்ன நடந்தது அப்படின்றத நிகழ்ச்சிக்குள்ள போய் டீடைல்டா பாப்போம் வாங்க. அதாவது கதையோட நெகட்டிவ்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி படக்கதை சொல்ல போறியா? ஆமா, இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கதை மாதிரி தான் இருந்துச்சு. அதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ சொல்றதுக்கு முன்னாடி எப்பவுமே பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க, ஸ்வீட் எடு கொண்டாடு. ஆமா, முதல்ல நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிடணும். எப்பவுமே நெகட்டிவ்ஸ பத்தியே பேச முடியாது. இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ் விஷயத்த பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு ஈரோடு பொதுக்கூட்டம்ன்றனால நேத்து நைட்ல இருந்தே தடபுடலா இருந்துச்சுப்பா. தடபுடல்லாம் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க அந்த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி ஏதோ நடக்க போகுது, இங்க அண்ணன் வர போறாரு, பேச போறாருன்னு உடனே எல்லாருமே வந்து ஆர்வத்துல வந்து அது நார்மலா நடக்க வேண்டிய போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. மக்கள் எல்லாம் வந்து பாத்துட்டாங்க. சோ காலையில இருந்தே ஒரு 8 மணிக்கு தான் வந்து தொண்டர்களை உள்ள விடுற மாதிரி இருந்துச்சு திட்டம். பட் இருந்தாலும் காலையிலேயே கிரௌடு, அதுதான் நம்ம மக்கள் பத்தி தெரியல, ஒன்னும் தப்பு சொல்றதுக்கு இல்ல. சரி வந்து இன்னும் போலீஸும் பார்த்தாங்க, சரி இவங்களை உள்ள விடலன்னா இப்ப இங்க டிராபிக் ஜாம் ஆயிடும், அதனால உள்ள விட்டுருவோன்ட்டு ஒரு 7 மணில இருந்தே உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உள்ள கிரௌடு போயிட்டே இருக்கு. இங்க வந்து எங்க அண்ணன் பெர்ஃபெக்ட்டா நம்ம பேச்ச கேட்டு நம்ம அண்ணன் நடந்திருக்காரு. அஸ் அ வர்ச்சுவல் வாரியர் நான் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம கரூர் சம்பவத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், எங்க விஜய் பாருங்க இனிமேட்டு டைமிங்க்கு வரலன்னா நான் சேனல்ல பேசுறத நிப்பாட்டிடுறேன் சொல்லி இருந்தோம். எங்க அண்ணன் எங்க மானத்தை காப்பாத்துவாருங்க. அதனால வந்து கரெக்டா டைமுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஃளைட் கிட்ட டிராபிக் ஜாம் கேம் ஆயிடு போகுது, ரெடியா இருக்காயா, எல்லாம் கிளம்பியாப்பா டப்பு டப்புன்னு அண்ணன் கிளம்பிட்டாரு. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. ஏர்போர்ட்ல இருந்து கோவையில இருந்து
ஈரோடுக்கு கிளம்பியாச்சு. சோ இந்த இது நடக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு. எங்க? ஈரோட்ல தான்யா. ஈரோட்ல ஒரே பரபரப்பு. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் அங்க இங்கேயுமா ஓட்டிட்டாங்க. என்ன போஸ்டர்? அண்ணன் வரார், தலைவர் வரார், அந்த மாதிரி போஸ்டர்ஸ். அண்ணனை கேள்வி கேட்கிற போஸ்டர்ஸ்யா. கேள்வி கேட்கறேன். என்ன கேள்வி? ஈரோட்டுக்கு உனக்கு வர தெரியுது, நீ ஏன் கரூருக்கு போகல? மலேசியால ஜனநாயகனுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போக தெரியுது, நீ ஏன் கரூருக்கு போகல? எல்லாம் போஸ்டர் ரோடு ஃபுல்லா ஒட்டிட்ட உடனே அது எதனா அமைப்புகள் ஒட்டி இருக்கும். ஆமா, கேள்வி கேட்கிற என்னப்பா இது? பிகாஸ் பல பேருடைய குற்றச்சாட்டு. ஏங்க கரூருக்கு நீங்க ஏன் இன்னுமே போல அப்படின்ற கேள்விகளை வந்து அங்க போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டணும்னா அங்க ஈரோடே வந்து ஒரு பரபரப்பு நிலைமையில இருந்துச்சு. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க வந்து வெங்கட்ராமன் காரை வேற உள்ள வெங்கட்ராமன் யாரு? வெங்கட்ராமன் யாரு? யாரு வெங்கட்ராமன்? என்னையா அந்த மனுஷனை பார்த்து யாருன்னு யாரு? யாரு கேட்காம யாரு? விஜயோட ஆடிட்டரியா? ஓ, பொருளாளர். விஜயோட ஆடிட்டர் பொருளாளரை எத்த உடனே உள்ள விடல. நான் கண்மையா வண்டிக்கிறேன். இல்லங்க, அது ஏன் அவர் விட மாட்டாங்க? ஏன் கேக்குறேன், விஜய் எதனா பகை எதனா உங்களுக்கு இருக்கா? இல்ல புஷியானந்த் வேற அவர் கூப்பிடுறாருங்க. வெங்கட்ராமன் இங்க இருந்து நின்னுகிட்டே ஓ புஷி புஷி புஷின்னு கூப்பிடுறாரு. அவர் வாட்டும் போயிடுறாரு. தடுக்க சொல்றது அவரு தான். ஆமா, உள்ள வீட்டுல இது இப்பன்னு கிடையாதுங்க. என்ன இருந்தாலும் நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், அது எந்த கட்சியா இருந்தாலுமே அவர் ஒரு பொறுப்புல அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒரு மாநில பொருளாளர் அவர் அங்க நிப்பாட்டிக்கிட்டு உள்ள விடலன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இது ஃபர்ஸ்ட் வாட்டி கூட கிடையாது. இப்படிதான் நீங்க கண்டினியூஸா வந்து மனவேதனைக்கு உள்ளாக்கி ரெண்டாவது மூணாவது வாட்டி இது நடக்குது மக்களே. காஞ்சிபுரத்துலயும் உள்ள, மகாபலிபுரத்துலயும் உள்ள, நீங்களே பாத்துருப்பீங்க. ஈரோட்லயும் உள்ள. சோ போலீஸ் வந்து சார் ஒண்ணு விவிஐபின்ற பாஸ் கார் இருந்தா உள்ள விட்டு இருப்பாங்க. நம்பர் இருக்கணும், கார் இல்ல கார் நம்பர் இருக்கும். போலீஸ் கிட்ட ஒரு லிஸ்ட கொடுத்திருக்காங்க, ஏங்க இந்த கார் நம்பர்ஸ் வந்து உள்ள விடுங்க. போலீஸ் தன் கடமையை செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணும். சோ ஏங்க உங்க கார் நம்பர் எங்க லிஸ்ட்ல இல்லங்க, உள்ள விட முடியாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு விவிஐபி பாஸே ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வந்தா உள்ள விட்டு இருப்பாங்க. ஆமா, ஏங்க இதுதான் உலக வழக்கம். இப்ப இவனுங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? திமுக மேல பழைய போடுவாங்க. நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க, அழிச்சிட்டு ரப்பர் போட்டு அழிச்சிருக்கீங்க அப்படின்னு. திமுக என் பொருளாளரை உள்ள விட மாட்டியா? கேள்வி வந்து திமுகவை பார்த்து கேட்க கூடாது. கேளு, புஷியானந்த கேளுங்க, போய் உங்க விஜய கேளுங்க. ஏன் எங்க பொருளாளர் பேரை நீங்க விவிஐபி லிஸ்ட்ல எழுதி தரல? அவரு வெங்கட்ராமனே போய் அவங்களதான் கேட்கணும், ஏன் போலீஸ கேக்குற? திமுக எவ்வளவு மீட்டிங்கோ அர்த்தம், அதிமுக எவ்வளவு மீட்டிங்கோ அர்த்தம். நீங்களே பாத்துட்டீங்கன்னா விவிஐபின்னு ஒரு பாச முன்னாடியே கொடுத்துருவாங்க. இல்லன்னா அந்த கார் நம்பரை கொடுத்தா உள்ள விட்டுருவாங்க. சோ இதுதான் உலக வழக்கம். அவருக்கு நம்பர் தரல போல. அப்புறமா ஒரு பவுன்சர் ஓடி வந்து சார் அவர் தான் சார் பொருளாளர். இவரு தான் பொருளாளரா? போலீஸ்க்கு அப்பதான் தெரியும், ஓ இவரு தான் உண்மையாலே பொருளாளர் போலப்பா. ஏன்னா அவ்வளவு நாள் வந்து அவருக்கு வந்து ஆடிட்டரா தான் தெரிஞ்சிருக்காங்க. தெரியுமா தெரியாது? ஆடிட்டர் எல்லாமே யாருன்னா வந்து ஒரு பர்சனல் ஆடிட்டருக்கு பொருளாளர் போஸ்டிங் கொடுப்பானா ஒரு கட்சிக்கு? அதை எப்படி கொடுப்பாங்க? இங்க கொடுக்குறாங்களா? எங்க கட்சியில வந்து ஏழை எளியவர்களுக்கு தான் நாங்க பொறுப்பு தருவோம். எங்க கட்சியில வந்து கொடி நட்டவனுக்கு தான் நாங்க பொறுப்பு கொடுப்போம். எங்க கட்சியில நான் மூட்டை சுமந்தவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். நட்டினாரு கேக்குறேன், திருப்பி பேசிட்டு இருக்கேன். என் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்காரு. அக்கவுண்ட்ஸ் பார்த்தா பொறுப்பு தருவேன் நாங்க. கூட இருக்கிற புஷிக்கு நான் பொறுப்பு தருவேன். சுத்தி பணக்காரங்களா இருப்பீங்க, பணக்கார குரூப்பா வச்சு. இவங்க தான் வந்து ஆட்டோக்காரங்க பாருங்க பொறுப்பாங்கிறேன். ஏன் பொருளாளர் பதவி ஒரு ஆட்டோக்காரனுக்கு கொடுப்பா? கூட இருக்கிற புஷியானந்த் பதவியை ஒரு ஆட்டோக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது தானே? லெப்ட்ல இருக்கிற ஆதவ் அர்ஜுன் பதவியை ஒரு ஆட்டோக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது தானே? ரைட்ல இருக்கிற ஐஆர்எஸ் பதவியை ஒரு ஆட்டோக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது தானே? டிடிஆர் நிர்மல்குமார் பதவியை ஒரு ஆட்டோக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது தானே? போஸ்ட் ஓட்டுன்னு கொடுப்பா? பாவம், அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான். பணக்காரங்களுக்கு சில பதவி, பணக்காரங்க மட்டும் தான் விஜய் கூட வேன்ல இருக்கணும், மத்தவங்க கீழே இருந்து சாவணும். சோ வந்து ஸ்டார்டிங்கா அந்த பொருளாளர் பிரச்சனையா முடிஞ்சு அப்புறமா பவுன்சர் சொன்ன உடனே உள்ள விட்டுட்டாங்க. சரிங்க, அப்புறமா போலீஸே சொல்லிச்சு, ஏங்க இப்படி நீங்க யாருன்னா உள்ள விடணும்னா நீங்க இல்லங்க என் கூட நின்று சார் இந்த கார் பெரிய போஸ்டிங்ல இருக்கணும்னா நான் உள்ள விட போறேன். அவ்வளவுதான். நீங்களும் எங்கன்னா போயிடுறீங்க, அப்புறமா நான் எல்லா காரையும் உள்ள விட யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா விஜய்க்கு சேஃப்டி எதுனா பிரச்சனை ஆச்சுன்னா அதுவும் எங்களை தான் சொல்லி அடிக்கடி கண்ணு. ஆமா, அங்கே அதுவும் எது ஒரு சாதா மாவட்ட செயலாளர் ஒரு கண்ணு டாக்டரா பல்லு டாக்டரா? ஏங்க என்னங்க பல்லு டாக்டருங்க, நீ வந்து சிம்பிளா ஒரு அப்படி க்ளோஸ் பண்ணிடுறா, அது மிகப்பெரிய தப்பு. என்னன்னு சொல்றது? அவரு உடம்பு முழுக்க பாக்குறவர் அவரு. இஸ் a specialist in everything. படிச்சு நீங்க எப்படிங்க பாக்குறாரு? ஸ்பெஷலிஸ்டா, எஸ் சம் எக்ஸ்டர்னல் பவர்ரா. வருகாலத்து என்ன வேட்பாளர்? கள்ளக்குறிச்சியின் எம்எல்ஏ வேட்பாளர் மறந்துடாதீங்க. அவரு நாங்க ப்ரோமோட் பண்றோம். பிரபு ஆல்ரெடி அவர் ப்ரோமோட் பண்ணிருக்காரு, தனியா பேமெண்ட் பண்ணிருக்காரு. எங்களுக்கு பேமெண்ட் வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரோம். கள்ளக்குறிச்சியின் எம்எல்ஏ வேட்பாளர் மிஸ்டர் விஜய் சார், நீங்க அவருக்கு எம்எல்ஏ சீட்டு தரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான் உங்களுக்கு.
டென்ஷன் ஆயிடுவோம் பாத்துக்கோங்க. சோ கன்னு தூக்கி போற கும்பல் தான் இது. சோ சேஃப்டி ரீசனை பார்த்து அப்புறமா ஒரு பவுன்சரே கூட நின்றார் போல அவர் சொல்ற கார்லாம் உள்ள விட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா தெரியாதா? இந்த மீட்டிங்காக மரத்தை வெட்டுறாங்களா? சைடுல இருக்கிற மரத்தை ஏன் மரத்தை வெட்டுறாங்க? என்ன இது மரத்து மேல ஏறுற குரூப் ஆச்சையா இது? அதுக்காக ஒரு மரத்தை வெட்டுறீங்க? மரத்தை அங்க இருக்கிற சுத்துல இருக்கிற மரத்தையே வெட்டி கிளீன் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அங்கங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், மரம் வளங்க, 20,000 கன்றுகளை நடுங்க, 1,00,000 கன்றுகளை நடுங்கன்னு அங்கங்க கட்சிகள் மரத்தை நடுவதற்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரே கட்சி மரத்தை அழிக்கிற கட்சி எதுனா உங்கள் டிவிக்கு ஆட்சி வந்து மரமே இருக்கு. மரம் இருக்காது. பின்ன அவனுங்க ஏறின்னு மரத்துல இருந்து ஊஞ்சல் ஆண்டிருப்பாங்கல்ல, இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க. இது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஏன் மரத்துல ஏறக்கூடாதுன்னா ஏறக்கூடாது. உன் தொண்டர்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஏறாதீங்கடான்ட்டு இதுக்காக மரத்தை அழிச்சா அப்ப இந்த நாட்டுல எங்கேயா மரம் இருக்கும்? அதனாலதான் இது போஸ்ட் கவி மேல ஏறணும். அங்கதான் முள்ளு சுத்தி பேசின்னு இருக்கும் போது ஒருத்தர் ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏத்தான், தம்பி நீ இறங்கல முத்தம் கொடுப்பன உன்னதான் இறங்கணும், நீ இறங்குனா நான் முத்தம் கொடுப்பன உன்ன இறங்கினாரு. சரி, இந்த மாதிரி மர சம்பவம் எல்லாம் வந்து அங்க இது பண்ணிச்சு. சோ இவர் ஃபாஸ்டா கிளம்பிட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டாருப்பா. இறங்கி ஸ்பாட்டுக்கு கரெக்டா வந்துட்டாரு. இது மீட்டிங் நடக்கிற ஸ்பாட்டுக்கு. ஏன்னா பஸ் எங்க இருக்கு? உள்ள கிரவுண்டுக்குள்ள ஸ்பாட்டுக்கு வந்துச்சு. புதுச்சேரியில நீ என்ன பண்ணியோ அதேதான் இங்க பண்ணுவோன்னு பஸ் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. இவரும் வந்து கார்லயே போயிட்டாரு ஸ்பாட் வரைக்கும். இததான் நம்ம காலத்துக்கும் என்ன சொல்லணும், மிஸ்டர் விஜய் சார் இது செய்யுங்க, அந்த எம வாகனத்துல போகாதீங்க, அதுல போனா நிறைய விபத்து ஏற்படுது, ரோடு ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆகுது, பஸ் ஸ்பாட்டுக்கு போயிட்டு உலக வழக்கம், நீங்க கார்ல போங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா கேட்காம போய் தான் 41 உயிரை காவ் வாங்கினாங்க. இப்போ பஸ் ஸ்பாட்டுக்கு போயிடுச்சு, விஜயும் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எங்கன்னா தடங்கள் ஏற்பட்டுச்சா? இல்ல. டைம் லேட் ஆச்சா? இல்ல. சோ அந்த கிரெடிட்ட நம்ம இன்னைக்கு விஜய்க்கு கொடுத்தாகணுமா இல்லையா? கண்டிப்பா. சோ டைம்க்கு வந்த எங்கள் விஜய்க்கு முதல் கைத்தட்டு. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயுமே டிராபிக் ஜாம், அந்த ரோடு ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆகல, எங்கேயுமே பைக் தள்ளுமுள்ள ஏற்படல, ஆக்சிடென்ட் நடக்கல, எதுவுமே நடக்கல. சோ அதுக்கெல்லாம் காரணம் யார்? உங்கள் விஜய். அவர் கை கொடு. சோ இதுக்கெல்லாம் நாங்க இப்ப கை தட்டணும், உங்களை அப்ரிஷியேட் பண்ணி. அப்ப அதே மாதிரி நீங்களும் ஏத்துக்கணும். கரூர்ல அப்ப 41 பேர் செத்துது என்னாலதான். ஒத்துக்கோ, இதுதான் உண்மை. ஏன்னா இப்ப ஃபாஸ்டா வந்தீங்க, டைம்க்கு வந்தீங்க, எதனா பிரச்சனை வந்துச்சா? இல்ல, வரவே இல்ல. ஆனா கரூர்ல டைம்க்கு போனீங்களா? போல. ஃபாஸ்டா போனீங்களா? போல. வண்டியில போனீங்களா? அப்ப அதுக்கெல்லாம் காரணம் யாரு? கரூர்ல விபத்து நடந்துச்சுன்னா விஜய் தான், உங்க விஜய் தான் காரணம். சோ இப்ப இதுக்கு உங்களுக்கு கிரெடிட் தரும்போது அப்ப அதுக்கான கிரெடிட் நீங்க ஏத்துக்கணும். அதை ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு எந்த உயிரிழப்பும் இது வரைக்கும் இல்லைங்க. இல்ல, இதுக்கு தெரியும், இதுக்கு மேல தெரியும். பட் எந்த உயிரிழப்பும் இல்ல, பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கல. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் விஜய் தான். ஏன்னா கரெக்டான டைமுக்கு வந்தனால எந்தவித பிரச்சனையும் நடக்கல. இதே மாதிரி கரூருக்கும் டைம்ல போயிருந்தாருன்னா அங்கேயும் எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. சோ இதுதான் வந்து ஒரு ஷார்ட். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். என்னாச்சு? டீடைல்டா அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, மத்த எதுவுமே நல்லா இல்ல. என்னப்பா ஒண்ணும் புரியல? பாட்டு ஒண்டி நல்லா இருந்துச்சு. என்ன பாட்டு? உங்க விஜய் என்ன வரவா போட்டு போட்டு காதை கீண்டிச்சு பாருங்க. காலையில இருந்து இந்த 3 பாட்டா அந்த சேனல் போட்டாலும் இந்த சேனல் போட்டாலும் சன் மியூசிக் பாட்டானா நல்லா இருக்கு சொல்லிடணும். பாரு, எல்லாத்துலயும் வந்து குத்தம் சொல்லக்கூடாது. பாட்டு ஓகே, அதுதாங்க. சன் மியூசிக்ல கூட அது மாதிரி போட மாட்டாங்க. பாலிமர்ல போறாங்க. சினிமாக்காரு அரசியல்வாதின்றத ப்ரூவ் பண்றாரு. மத்த எந்த கட்சி இந்த மாதிரி பாட்டு பேசுனது? எந்த கட்சியிலும் இந்த மாதிரி பாட்டு இல்ல. சோ விஜய் சினிமாக்காரன்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ பாட்டு நல்லா இருந்துச்சு. சோ அது பேச்சாளர்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே வந்து பேச்சாளர்களா பொறுப்புல இருக்கிறவங்க அவங்க பேச்சாளர்களா? ஆமா, பேசுறாங்கல்ல, அப்ப பேச்சாளர்கள் தானே. நல்ல இல்ல. ஓகே ஓகேப்பா, ஓகே. மாவட்ட செயலாளர் வந்து பேசினாரு. மாவட்ட செயலாளர் ஏதோ சரி இப்படித்தான் பண்ணணும். ஆக்சுவலா நான் இதுக்கு வந்து இது செங்கோட்டையன் தான் சொல்லியிருப்பாரு. இல்ல, அது நான் கேட்டேன் இது மாதிரி. ஏன்னா விஜய்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் வேணுமா, அதனால எல்லாரையும் பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வச்சிருக்காங்க. நான் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துட்டேன், ஆன்சர் எழுதி பாத்துன்னு இருக்கேன். நீங்க எல்லாம் போய் 4-5 பேர் பேசிட்டு இருக்க.
அதுதான் உண்மை. அதுதான் உண்மைங்க. நான் கூட எங்க செங்கோட்டைன்னு சொல்லி எங்க அந்தந்த மாவட்டத்துல ஒரு 4 பேர் நீங்க முன்னிறுத்தணுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேசணும். அப்பதானே அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு தெரியும் இவன் மாவட்ட செயலாளர்னு. அதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு அங்க டைமிங் தேவை. எங்க விஜய் அரசியல்வாதி ஆயிட்டு வரும்னு நினைச்சேன். நீ அதுக்குள்ள மண்ணாளி போடுறியடா. சரி ஓகே. அப்ப அவர் ப்ரிப்பேர் பண்ற டைம்ல எப்ப என் பாசே எனக்கு ஒரு டைம் தேவைப்படுது, நீங்க யாருன்னா போய் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசணும்னா ஃபர்ஸ்ட் மாவட்ட செயலாளர் போனாரு. சமூக நீதி நாங்க 3 பேர் தாங்க சாட்சி. கூட 3 பேர் நின்னுட்டாரு. ஃபர்ஸ்ட் அவரு யாருன்னு அவர் சொல்லிக்கல. கூட இருந்த 3 பேர் யாருன்னு யாரும் சொல்லிக்கல. ஏதோ போஸ்டிங்ல இருக்காங்க போல. மாவட்ட செயலாளர் அவங்க 3 பேரும் மாவட்ட செயலாளர், நாங்க தாங்க சாட்சி. அவ்வளவுதான். அதோட அவரு சமூக நீதிங்கிற வார்த்தையை நாங்க பேசணும்யா. எக்ஸாம்பிள் என்ன? அதுல தெரியாது. இது ஈரோடு மண்ணு சமூக நீதி அந்த வார்த்தையை போட்டுட்டு அவர் பண்ணிட்டு 2026 நம்ம தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அதுதான் சமூக நீதி. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட KA செங்கோட்டையன், அதாவது பாசமாக புசியானந்த் எப்படி அளிப்பாருன்னா KS வந்து ஆனா நான் நிறைய பேட்டியில சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நான் வந்து KA செங்கோட்டையன் பேச்ச ரசிக்கிற ஆமா ஓகேவா? சரி. ஆனா KA செங்கோட்டையன் இந்த கட்சிக்குள்ள போன பிறகு மனுஷனே திணற ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பேசுறதுன்னு தெரியலப்பா அவருக்கு. அவரே திணறி அவர் நல்லா கிளீனா பொறுமையா பேசுறாரு. இந்த தமிழ்நாட்டிற்கு நாளைய முதலமைச்சராக வரப்போகிறவர் நம்முடைய புரட்சி தளபதி விசாலியா. நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். புரட்சி தளபதி விசால் அவரு முதலமைச்சரா? புரட்சி தலைவர் MGR ஃப்ளோல வந்து ஐயோ இது தளபதி ஆச்சு, சரி புரட்சி தளபதியை சேர்த்துரு. புரட்சி தளபதி விஷாலுங்க. விஷால் சிரிச்சிருப்பாரு, நான் தான் முதலமைச்சர். அவர் அங்க இல்ல முன்னாடி இருக்கிற கிரௌடு கொண்டாட்டத்துல சாக்கிட்டு இருப்பாங்க. மனுஷன் இளைய தளபதினு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, புரட்சி தளபதி விஷால் ஃபேனா இருப்பாரோ? இருக்கலாம். இப்ப எப்படியோ வந்து எல்லாத்துலயும் ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விஷால பேட்டி எடுப்பாங்க, நீங்க முதலமைச்சர் ஆக போறீங்க. அதுவும் விஜய் மீட்டிங்லயே போயிட்டு விஷால் முதலமைச்சர் ஆக போறாருன்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு சார். அப்போ உங்களோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செங்கோட்டையன் இருக்கலாம். பாருங்க எவ்வளவு பெரிய மனுஷன். அந்த மனுஷன் அந்த கட்சியில போய் பேசணும்னா அவருக்கே ஸ்லிப் ஆகுது. அதே மாதிரி அதை ஸ்லிப் ஆகிட்டு ஒரே டைலாக் தாங்க அவர் பேசினார். பெருசா ஒண்ணும் பேசல, இது மட்டும் தான் அது மட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து 500 கோடியை விட்டு வந்திருக்காருங்க நம்ம தலைவர். 500 கோடியா? 200 கோடி விஜய் கீழ இருந்து பேசிட்டு நினைச்சிருப்பாரு, டேய் என்னடா மாமா 200 கோடின்றீங்க, 500 கோடின்றீங்க, 1000 கோடின்றீங்க, ரைடுக்கு பிளான் போடாதீங்கடா, நான் அவ்வளவு சம்பாதிக்கிறேன் விட்டுருக்கா. 500 கோடியை விட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டின் நலனுக்காக வந்திருக்கும் ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தளபதி. அப்புறமா அவர் நினைச்சார் போல, ஆஹா டேய் இதுக்கப்புறம் வேலைக்கு ரொம்ப உளருது சுருளுது, இதுக்கப்புறமா பேசினா நம்ம நல்லா இருக்காது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு போனோம்னா அவர் போனோம்னா நெக்ஸ்ட் CTR நிர்மல்குமார். அவரு பயங்கரமா பேசுவாப்லையே. அவரோட பங்குக்கு அவர் வந்து சும்மா 2026 நம்ம முதலமைச்சர் அவரு ஒரு 2 வார்த்தை திமுக அப்படியே பேசிட்டு, ஏங்க இங்க பாக்குறீங்களா, நீங்க பாக்குறீங்களா இங்க வந்து முத்துசாமியும், அதாவது திமுக மினிஸ்டர் முத்துசாமியும் இன்மெட்டி MLA ஆக முடியாது, செந்தில் பாலாஜி இன்மெட்டி MLA ஆக முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. யாரும் ஜெயிக்க முடியாது. அப்புறம் யார் ஜெயிப்பா தெரியாதா? 234 TVK தான்டா. TVK தான். ஆமாமா சரி கரெக்ட் தான்ப்பா. நீ நான் உனக்கு இல்ல உண்மைப்பா உண்மைப்பா. நீ இப்போ நீ வர்ச்சுவல் வாரியர் இல்லையா? நான் வர்ச்சுவல் வாரியர் தான். நான் சீரியஸா நான் பேசுறேன். நானும் சீரியஸா தான் நானும் பேசிட்டு இருக்கேன். பின்ன யார் ஜெயிப்பாங்க? அவ்வளவு கோடி செலவு பண்ணி CTR நிர்மலுக்கு ஜெயிக்க போறேன்னு கேக்குறேங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? அங்கெல்லாம் அந்த கட்சி பேரை சொல்லி யாரு என்னாலும் ஜெயிப்பாங்க, அந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குங்க. அவர் ஜெயிப்பாருன்ற நீ யார் ஜெயிப்பான்ட்டு என்ன ராங் क्वेश्चन கேக்குறீங்க. டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்தாங்கன்னா இப்ப என்ன அதெல்லாம் பேசாத, அவங்க தான் ஆகுறாங்கயா. எல்லா தொகுதியிலும் ஜெயிக்க போறாங்க. யாரும் இனிமேட்டு MLA ஆக முடியாது, நாங்க தான் 234. சரி நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கலாம். அந்த ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து எப்படின்னா விடுவாங்களா? அவங்களே அவங்களும் தோக்கடிக்கிறாங்க. 234 சொல்லிட்டு அது இன்னும் 2 பேரு. இப்ப எதிர்கட்சி அப்ப இருக்காதுடா. கிடையாதுங்க, எதிர்கட்சி கிடையாது. எதிர்கட்சி ஒன்லி விஜய். கிளீன் ஸ்வீப் ஆக போகுதுங்க. அப்பா ஓகே சரி. அவர் பாட்டு அவர் பேசி அவர் பூஸ்ட குத்துட்டு அவர் போகும்போது நெக்ஸ்ட் நம்ம ஐஆர்எஸ் அருண் அவருக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாரு பாரு. யாரு? ஏய் நம்ம ராமோகன் ராஜ்மோகனியா?
என்ன டைலாக் எனக்கு எங்க அண்ணன் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிற அந்த 3 எழுத்து மந்திரம், அந்த 3 எழுத்து மந்திரத்திற்காக தனது பேருக்கு பின்னால் இருந்த 3 எழுத்து பதவியை தூக்கி எறிந்து வந்திருக்கும் நம்முடைய ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள். வேற மாறியா? இதுதான் ராஜ்மோகன் தேவைன்றது. எப்படி பாத்தீங்களா? அந்த 3 எழுத்துலயே பாத்துக்கா, விஜய்ன்ற 3 எழுத்து, ஐஆர்எஸ் என்ற 3 எழுத்து, அருண்ன்ற 3 எழுத்து, அப்படி தோக்க அப்படி கோர்வையா போட்டாப்ல பாடுறா. ஸ்மாஷ். இதுதான் வந்து ஃபயர். நம்ம ராம்மோகன் அவருக்கான கிரெடிட் நம்ம குத்து தானே ஆகணும். அதே மாதிரி ராம்மோகன் பேச ராஜ்மோகன்யா. ஓ ராஜ்மோகன் நீ எல்லாட்ரா, நீ வந்து அவமானப்படுத்திட்டு இருக்க நீ. சரி, ராஜ்மோகன் அதே மாதிரி சொல்லிட்டாரு. ஈரோட்ல கடல் இல்லைன்னு யாருங்க சொன்னா? யார் கடல் இல்லைன்னு சொல்றீங்க? ஈரோட்ல கடல் இங்க பாருங்க, அன்பு கடல், இங்க பாருங்க பாசக்கடல், இங்க பாருங்க மக்கள் கடல். பாத்தியா? இனிமேட்டு எவனா ஈரோட்ல கடல் இல்ல, கடல் இருக்குது, மக்கள் கடல் இருக்கு, அன்பு கடல் இருக்கு, அதுவும் விஜயநகரத்துல இருக்கு. சோ எப்படியோ ஐஆர்எஸ் நெக்ஸ்ட் உள்ள வந்துட்டு ஐஆர்எஸ் வந்து சொல்லிட்டாரு, வைகை யாரு போலங்க நம்ம விஜய். வைகை யாரு போல? எப்படி வைகை யாரு? ஜாதி பேதமின்றி, மத பேதமின்றி, ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம வைகை யாரு எப்படி எல்லாருக்கும் தண்ணியை கொடுக்குதோ அதே மாதிரி ஜாதி மத வித்தியாசம் இல்லாம, ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம மக்களுக்காக உழைக்கக்கூடியவருங்க உங்க விஜய். எங்க கவின் செத்து போகும்போது எங்க போயிருந்தீங்க சார்? கொஞ்சம் பிஸியா வேலைக்கு போயிருந்தாங்க. எங்க இங்க திருப்பரங்குன்றத்துல வந்து தீப இஷ்யூ வரும்போது எங்க சார் போயிருந்தீங்க? இதுதாங்க முக்கியமான வேலைங்க. இந்த தலைவர் தான் வைகை யாரு போலயா. என்ன ஒப்பிடுறீங்க? கொஞ்சமாச்சு நியாயமா ஒப்பிட தேவையில்லையா? இவங்க வந்து பணக்கார வித்தியாசம் இல்லாம பண்ணுவாங்களாம், ஜாதி மத வித்தியாசம் இல்லாம பண்ணுவாங்களாம். என்னையா கதை இது? இந்த இஷ்யூஸ்க்கு எல்லாம் குரல் கொடுக்கலாம். இன்னும் திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி வாய் திறக்கல. ஒரே ஒரு இஷ்யூ பத்தி வாய் திறந்து இருக்கிறாருன்னா திமுக 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 இது ஒன்றுதான் பேசுறாரு. அதே மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? செங்கோட்டையனுக்கு 20 வயசு கம்மி ஆயிடுச்சுங்க. எப்ப டிவிக்குள்ள வந்து சேர்ந்தாரோ அப்பயே 20 வயசு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கம்மி ஆயிடுச்சுங்க. சோ இனிமேட்டு யார் யாரெல்லாம் வயசாயிட்டீங்கன்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்களாம் போய் டிவிக்குள்ள சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு 20 வயசு கம்மி ஆகணுமா? நம்மளும் போயிடலாம் பாட்டி. நாங்களும் கம்மி. அப்ப குழந்தைங்களா? ஏன்னா அவரு கூட ஓட முடியலங்க. அவரும் ஃபாஸ்டா ஓடுறாரு. ஓடுனா பாத்துறேன். விஜய் ஓடுந்தல, விஜய் ஓடுந்த ஊரே பாத்துச்சியா? செங்கோட்டையன் ஓடி வேலை என்னங்க நீங்க அவரு தப்பா நினைக்காதீங்க. அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வேலை செய்யறாருங்க. அவரு செங்கோட்டையன் யாரு? அவர் ஒரு காலத்துல எம்ஜிஆரோட ரசிகரா இருந்தவர். பட் இன்னைக்கு எப்படி இருக்காரு? இன்னைக்கு விஜய் ரசிகர். அதே கண்டினியூட்டில வர்றாரு. ஒரு மினிஸ்டர் வந்து விஜய் கூட இருக்காரு. இந்த ரசிகரை போன்றவர்கள் தான் நீங்க எல்லாமே. நீங்க எல்லாரும் யார் ரசிகரா இருக்கீங்க? இப்போ விஜய் ரசிகரா இருக்கீங்க. இப்ப இந்த கூட்டத்துல இருந்து நாளைக்கு 20 செங்கோட்டையன் ரெடி ஆவாங்க. புரியுது? அவர் மீன் பண்றது உங்களுக்கு புரியுது? அதே ஊர்ல இருந்து நாளைக்கு ஒரு 10 எம்எல்ஏ, ஒரு 20 மினிஸ்டர் எல்லாம் வருவீங்க. செங்கோட்டையன் மாதிரி ஆவீங்க அப்படின்ற கிரெடிட்ட ஐஆர்எஸ் குடுத்துருக்காரு. வாட் அ வண்டர்ஃபுல் ஸ்பீச். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இவங்க யார் பேசும்போது எவனும் கை தட்டல. ஏன் தட்டு பண்ணுங்க? ஒரு ஈகா கார்ல தட்ட மாட்டானுங்கய்யா. அவங்க விஜயம் பண்றது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எல்லாம் பேசுறதுக்கு பதிலா கூப்பிட்டு மாநாடுன்னு போட்டுட்டு அந்த பாட்டு 3 பாட்டு இருக்கு. அந்த 3 பாட்டையும் ஒரு அவருக்கு போட்டு டண்டனக்கா 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 அப்படியே டான்ஸ் ஆட்டு அவன் போயிடுவான் வீட்டுக்கு. பெஸ்ட் விஜய் டான்ஸ் ஆட விட்டுருங்க, நல்லா இருக்கும். என்னப்பா இங்க டான்ஸ் ஆட்டா ஜனநாயகன் படம் எப்படி ஓடும்? சிலதெல்லாம் நாங்க சஸ்பென்ஸா வச்சுனோம். ஆடியோ லான்ச்ல நாங்க பெர்ஃபார்ம் பண்ணோம்ல, அமைதார், அதெல்லாம் நீ சொல்லாத. அடுத்தது அவர் முச்சோம்னா ஆதவ அர்ஜுன் வந்துட்டாப்ல. ஐயோ பயங்கரமான ஆளாச்சு. இல்ல இன்னைக்கு வேகலடா. ஏன் பெருசா நானும் எதிர்பார்த்தேன். இல்ல இப்ப திருக்குறள் எல்லாம் சொன்னாரு. இல்ல செங்கோட்டையன் மெத்திட்டு இருக்காரு. என்னன்னு? ஏய் இது என் ஊரு, நான் தான் நிறைய பேசணும், நானே கம்மியா பேசிட்டு வந்து உட்காந்துக்கிறேன், நாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சுட்டு. நீ அங்க போயிட்டு என் ஊர்ல நீ பெர்ஃபார்ம் பண்ணலாம்லாம் பாக்காத. ஓனியா 2 டைலாக் எதுனா பேசினியா பேசிட்டு வா, அவள்தான் வந்துடணும் அப்படின்னு ஒண்ணு போனாரு. திமுக இளைஞரணி மாநாடு பண்ண நிர்வாகிகள் சந்திப்பு, அதுல வந்து இளம் பெரியாருன்னு மீன் பண்ணி சொல்லிட்டாங்க போல. யாருங்க இளம் பெரியாரு? யாரு இளம் பெரியாரு? இங்க ஒரே பெரியார் தான். நீங்க என்னமோ திமுக இருக்கவங்களா இளம் பெரியாருன்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. உங்க அண்ணனை இளம் பெரியாருன்னு சொல்லு. ஏன்
அவரு அந்த கல்வி இது வழங்குற விழால இளம் காமராஜர் அளவுக்கு பில்டப் விட்டாங்களே, அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க சார்? யாருங்க காமராஜர்? இங்க ஒரே காமராஜர் தாங்க எப்பன்னு பேச வேண்டியது தானே. சொல்லிட்டு தானே சொல்ல மாட்டாரு. இல்லடா, இப்போ இன்னைக்கு விஜய் பேச்சிலையும் இவங்க எல்லார் பேச்சிலையும் பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன கஷ்டம்? இவங்க போய் பேசுறதா? இல்ல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என்னடா இளைஞர் பட்டாலுமே நம்ம கிட்டதான் இருக்குன்னு இவ்வளவு நாள் வடைய சுட்டு இருந்தீங்க. அங்க 1,30,000 நிர்வாகிகளை மட்டும் அவன் கூப்பிட்டு மாநாடு நடத்திருக்கான். இன்னும் அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க? அதுவும் 92 தொகுதியில வந்த இளைஞர்களே அவ்வளவு இருக்கான். அப்ப நம்மளுக்கு இல்லையாடா இளைஞர் ஓட்டு அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுதான் இன்னைக்கு விஜயோட அந்த நடுக்கத்துக்கு அந்த ஒரு நடுக்கத்துக்கு காரணமே அதுதான். காரணமே அதுதான். அதே மாதிரி ஆதவ அர்ஜுன் சொல்லிட்டாப்ல, செங்கோட்டையன் வந்த பிறகு எங்களுக்கு தெம்பு வந்துச்சுங்க, ஜார்ஜ் கோட்டை எங்களுக்கு தாங்க. உனக்கு புரியாயா? செங்கோட்டை அதுதான் புரிஞ்சு, ஜார்ஜ் கோட்டை அதுதான் அதிர்ச்சி ஆயிட்டேன் நான். பயங்கரமா இருக்கு. செங்கோட்டை ரெட் ஃபோர்ட்னு சொல்லாம போயிட்டாரு. அங்க அப்புறமா மோடி வந்துருவாரு, தூக்கி போட்டு தலையில கொட்டுவாங்க. அப்புறம் முன்ன சொன்ன பத்தி அவ்வளவு பெரியார்னு எதுக்கு படிக்க தெரியாது. முதல்ல நீ வாயில வரமா சொல்லு உனக்கு சொல்லவே தெரியல. தயவுசெய்து திருக்குறள் மட்டும் சொல்ல வேணாம் சொல்லுப்பா. அந்த ஆளு வேற என்ன சொல்லுப்பா. இப்ப எப்படி கண்ணாடி என்னோட பிராண்டோ திருக்குறள் அவருக்கு பிராண்ட். திருக்குறள் அது என்ன அது மீனிங் சொல்லணும்ல? எனக்கு தெரியாது. ஏன்பா யாராவது திருக்குறள் சொன்னா அது கீழே மீனிங் சொல்லுவாங்க கரெக்டா? ஆனா சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. நான் சும்மா கேட்டுட்டு வந்தேன், அதை அப்படியே சொல்லுவேன். இப்ப பத்தியா ஃபர்ஸ்ட்ல திருக்குறள் மாத்தி சொல்லுவாப்ல, இப்ப ஒரே திருக்குறள் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா விஜய்க்கு செட் ஆயிடுது. என்னது நிகழ்ச்சி எங்க நடந்துச்சு? எங்க? ஈரோடு விஜயமங்கலம். விஜய் மங்கலம் எல்லாம் வீதாங்க. நாங்க எடுத்து வைப்போங்க சூப்பரா. எங்க பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர் ஒரு டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. டேய் புசி, ஆமா ஏதோ ஒரு டைலாக் நம்ம அந்த பஞ்ச கிளீனா டெலிவரி பண்ணோம்ட்டு. இப்ப நான் ஒரு பஞ்ச சொல்றேன், அந்த பஞ்சு சொன்ன உடனே நீ கிளீனா கண்டுபிடிக்கணும் இது யாரும் எழுதி கொடுத்துருப்பாங்க. சரியா? புசியானந்த் பேசும்போது வந்துட்டாரு, டைலாக் எல்லாம் பேசிட்டு ஒரு பஞ்சு. இனி ஈரோடு தளபதியின் கோட்டை, தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை. ஈஸிங்க ராஜ்மோகனுங்க. ஈஸி அது. ராஜமந்திரில புஷியோட விசுவாசம். அவர் ஐப்பு கொடுத்தா புஷி கொடுத்தாரு. அவர்தான் எழுதி கொடுத்திருக்காரு போல. எப்படி? இனி ஈரோடு தளபதியின் கோட்டை, தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை. பயங்கரம்ல ராஜமோகன் எங்கயா இருக்கிற நீ? தளபதி பக்கத்துல நிக்கணும்யா. பேர் கரெக்டா சொல்லிட்டேன். சூப்பர். ஓகே, அவர் முடிச்சுட்டு அவர் கிளம்பின உடனே இனிமேட்டு வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது, ஒரு எழுச்சியே இல்ல, டென்ஷனா இருக்கிறான், வாங்கடா போலாம் விஜய கூப்பிடலாம். எழுதி போடுங்க, சுடுகாட்டுல இருந்து ஏஞ்சிக்கிற மாதிரி எழுதி போடுங்கடா. நெக்ஸ்ட் வந்துட்டாருப்பா உங்க விஜய். விஜய் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு? என்னப்பா மறந்துட்டியாடா? நான் மறந்தேன். சரி நீ சொல்ற, விஜய் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்? வந்த உடனே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்? நெஞ்சில் குடியிருக்கும். அது சினிமா டைலாக்டா. இப்ப அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரா, மாறிட்டாரா? எப்பவுமே அவர் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணுவாரு. எதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாரு? நெஞ்சில் குடியிருக்கும் தாங்க எனக்கு தெரியுங்க. திருச்சினா ஃபேமஸ், நாமக்கல்னா ஃபேமஸ், திருவாரூர்னா ஃபேமஸ். ஆமா கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஈரோடுனா ஃபேமஸ். மஞ்சள் 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 2 வாட்டி சொல்லணும். 2 வாட்டி சொல்லணும் மஞ்சள். ஏன்னா ஐயோ மஞ்சள் எழுதின்னு வந்தோம் மறந்து போட்டுமேடா. பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. மஞ்சள்ங்க நல்ல காரியம் நம்ம வீட்டுல சொல்லிருப்பாங்க. நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால மஞ்சள் வைக்கணும். அந்த மஞ்சளை தூக்கி அப்படி வைக்கணும். நம்ம வீட்டு பெண்கள் அந்த மஞ்சள் புடவையை கட்டிக்கிட்டு தான் வேண்டுதல் பண்ணுவாங்க. அப்படின்னு மஞ்சளுக்கு ஒரு டைலாக் எழுதிட்டாரு. மங்களகரமா மஞ்சளுக்கு ஒரு டைலாக் எழுதிட்டாரு. ஆனா இத பேசுனதெல்லாம் ஓகே. எந்த மண்ணுல நின்று பேசுறது தெரியுமா? பெரியார் மண். பெரியார் மண்ல சாமி கும்பிடுறத பத்தியும் இந்த மஞ்சள் பொடியை வச்சுட்டு போறத பத்தியும் பேசுறீங்களே, அது என்ன பண்றது? அது எழுது என்ன கொள்கை இது? நீங்க கேட்காதீங்க சார், நீங்க எழுதி கொடுத்தோன்னு கேளுங்க சார் போயிட்டு. இது நியாயமா? ஒரு தலைவர்
மஞ்சளை பத்தி பேசுங்க. மஞ்சள் ஏன் பேசுறேன்னா அது மஞ்சள் விளையிற பூமி, அத பத்தி பேசணும். அதை விட்டுட்டு மஞ்சள் புடவையை கட்டின்னு தான் வேண்டுவாங்க, மஞ்சள் நல்லது நடக்கும் இதெல்லாம் சொன்னா உங்க பெரியாரை நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி. அவருதான் இன்சல்ட் பண்ணிருக்காரு. ஆனா இது கொள்கை தலைவருக்கு தெரியுமா? தெரியாது. எழுதி கொடுத்தாங்க, நான் பேசுவாங்க. அதே மஞ்சள்னாலே தனி வைபுங்க. என் கொடியில கூட பாருங்க மஞ்ச கலர் இருக்கு. ஏய் பாத்தீங்களா, நான் தான் அந்த டச் பண்ணாம இருப்பேன்னா. என் கொடியில கூட பாருங்க மஞ்சள் இருக்கு. அந்த மஞ்சள்னாலே ஒரு வைபு வந்துருங்க. ஏன் இவ்வளவு கதை சொன்னாருன்னா இது மஞ்சள் விளையிற பூமி அது சொல்லிட்டு போனோம். சோ அப்ப ஈரோடுனா ஃபேமஸ் மஞ்சள். மஞ்சள் வந்தார்ல, அங்க வந்தார்ல எங்க அண்ணன், எல்லாத்தையும் பாயிண்ட்க்கு எத்தனை ரூபாய்லடா அவர் பேசுறது தப்பே இருக்காது. ஒரு தப்ப நீ சுட்டி காட்ட குட்டியே காட்ட முடியாது. உங்களுக்கு ஃபைண்ட் த 7 டிஃபரன்ஸ்னு வரும் பாத்தீங்களா, அதுல 2 போட்டோ வச்சுட்டு 7 டிஃபரன்ஸ். விஜய் பேசுந்த நீங்க 10 வாட்டி போட்டு காட்டினாலும் ஒரு தப்ப கண்டுபிடிக்கும். எல்லாமே தப்பாதான் இருக்கும். சோ மஞ்சளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. ஆனா அவர் பேசும்போதே இதை சொல்லாமா வேணாவா இவனா தப்பா நினைப்பானா அப்படின்னு பேசிட்டு சரி மஞ்சளுக்கு ஒரு விளம்பரம் பண்ணிட்டாரு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா விவசாயம். ஏன்னா எவனோ சொல்லிட்டு இருக்கான் சார் ஈரோட்ல 2 ஃபேமஸ் சார், ஒன்னு மஞ்சள், இன்னொன்னு வந்து விவசாயம். அதுவும் விவசாயத்துக்கு பேர் போன ஃபேமஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா காளிங்கராயன் சார். வரும்போதே எவனோ ஹிஸ்டரி கிளாஸ் எழுதி கொடுத்துருக்கான், காளிங்கராயன் தலைவா அந்த பேரை மட்டும் தயவு செஞ்சு தப்பா சொல்லிடாது தலைவா. காளிங்கராயன் அணையை கட்டினார். காளிங்கராயன் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளவு உத்வேகம் கொடுத்தாங்க தெரியுமா? காளிங்கராயன் நான் கூட்டி கழிச்சு பார்த்தேன் ஒரு 10 வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா அவர் எப்படி தெரியுமா அதை உணர்ந்து சொல்றாரு. நான் பாடுறா எவ்வளவு என் பாயிண்ட்ல எவ்வளவு கிளியரா இருக்கு, எனக்கு எல்லாம் வரலாறும் எனக்கு தெரியும்டா. நான் காளிங்கராயன் அளவுக்கு பேசுறான்னா இந்த விஜய்க்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு உங்களுக்கு புரியுதா? தெரிஞ்சுக்கோ, அப்படி அலசி எடுக்கிற கிளாஸ்ரா, ஒரு திறந்த புத்தகம் தான் எங்க விஜய். சோ காளிங்கராயன் இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டோம்னா சார் காளிங்கராயன் பத்தி ஏதோ பேசுனீங்களே யாரு அது என்ன காளிங்கராயன் அணைய கட்டினா பிள்ளைய என்ன பேச விட்டாங்க எனக்கே தெரியல. அது ஏதோ கால் வழியா சொன்னாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. காளிங்கராயனை பத்தி தான் கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்தாரு. ஏன்னா பேப்பர்ல இருந்திருக்கு. சோ கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்போது நம்மள அதாவது காளிங்கராயனோட தாய் வந்து அவருக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்களோ அது மாதிரிங்க என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய நண்பா நண்பீஸ் நீங்க எல்லாம் எனக்கு உறுதுணையா இருக்கிறீங்க. யாரு சதி திட்டம் தீட்டினாலும் யாரோ சூழ்ச்சி பண்றாங்க நம்மள பிரிக்கிறதுக்கு. ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கணும், பிரிக்கிறதுக்கு யாரு மக்களை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு யாரோ சூழ்ச்சி பண்றீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நடக்காது. விஜய் இந்த மக்களை என்னைக்கும் கைவிட மாட்டார் தெரியுமா எங்களுக்கு. ஓடி போடுவாரு. அது எவ்வளவு பாஸ்ட் பாருங்க, 1 ஹவர்ல 41 பேர் இருந்தாங்களே. எங்க இருந்தீங்க நீங்க? ரோடுங்க ரன்னிங் திருப்பரங்குன்றம் தீப விஷயம் செதறி ஓடிட்டீங்க. மக்கள் உங்களை வேணா கைவிடாம இருப்பாங்க, பட் விஜய் நீங்க மக்களை கைவிட்டுருவீங்க. அதுதான் வந்து அங்க அவனுக்கு பேசிக்கினானுங்க போல. எல்லாத்தையும் பேசிட்டு இந்த மஞ்சள் இதெல்லாம் வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஃபுல்லா திமுக 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 திமுக. ஆனா என்னன்னா ஒரு கிரிஞ்ச் ஆயிட்டாரு மனுஷன். ஆக்சுவலா தூங்கும் போது கூட திமுக இல்லங்க, அழுகுற நிலைமையில பேசுறாருங்க. எப்பவுமே ஒரு ஃபயரா பேசுவாரு, ஒரு அந்த ஸ்பீச்சே ஒரு இதா இருக்கும். இதுல என்னன்னா விட்டா அழுதுருவாரோ, அழுதுனாரு வீட்டுல எல்லாம் விட்டா அழுதுருவாரோன்ற பயம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அந்த பேச்சிலே தெரியுது அந்த அழுகுற நிலைமைக்கு அவர் போயிட்டாரு. அதோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு ஃபுல்லா கிரிஞ்சா இருந்துச்சு. ஏங்க யாரு சொன்னா? அண்ணாவும் எம்ஜிஆரும் இந்த தமிழ்நாட்டோட சொத்துங்க. அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க யாரும் கேள்வி கேட்காதீங்க. என்னமோ புலம்பி தள்ளுறீங்க, ஏன் அண்ணாவை யூஸ் பண்றீங்க, ஏன் எம்ஜிஆர் யூஸ் பண்றீங்க புலம்பி தள்ளுறீங்க. யார் இப்ப புலம்பி? யாரும் புலம்பலையே. அது பேர் கேள்வி கேட்குது. நீங்க கேள்வி கேட்டா பதில சொல்லுங்க. அதை விட்டுட்டு புலம்பி தள்ளுறாங்க. நீங்க அண்ணா யூஸ் பண்ற எம்ஜிஆர் யூஸ் பண்ண பதில் சொல்லு சொல்லிட்டாரா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் எங்க அண்ணன் சொல்லாம இருப்பாரா? கேட்டா பெரியார் எங்க கொள்கை தலைவர்,
பெரியார் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஃபாலோ பண்ணனால எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அவங்க தேர்தல் எப்படி சந்திக்கணும்னு அவங்கள நாங்க தலைவரா யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்கள எப்படி முதலமைச்சர் ஆன மாதிரி நீங்களும் ஆயிடுவோம். ஆனா அவங்க வேலை செஞ்ச மாதிரி நீங்க செய்ய மாட்டோம். அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? மக்களிடம் சென்றியா? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அது அண்ணா போயிட்டாரு எனக்கு பதிலா. அப்ப நீ என்னதான் பண்ணுவேன்? நான் இப்படி வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். நீங்க எல்லாமே என்னடா இவன் வந்து 10 நிமிஷம் பேசுறான்னு கேட்டாலே பேசி ஒரு 1/2 மணி நேரம் ஆக்குவேன். நான் வந்து 35 நிமிஷம் பேசுவேன். சோ புலம்பிட்டாருங்க. அதாவது பாதி நேரம் அவர் 35 நிமிஷத்துக்கு பேசினாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல அவர் பேப்பரை திருப்புந்த ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமா, பேசினே இருக்கும்போது மறந்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. ஒண்ணும் புரியல. ஆனா இவருக்காக பல நியூஸ் சேனல்ஸ் நல்லது செய்யுது. இவரு ஸ்டன் ஆகும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கேமரா அப்படியே கும்பலா திரும்பிடுறான், அப்படியே கும்பலா காட்டிடுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டு மனுஷனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சு. எப்பவுமே விஜய்க்கு வேர்க்காது, ஏன்னா தப்பு பேசுறாரு. ஏன்னா அவருக்கே புரியுது, வளர்றாப்ல. உடனே அந்த லோக்கல்ல போயிடுறாரு. லோக்கல்னா பேச்சுவாக்குக்கு போயிடுறாரு. விஜய் என்ன அரசியல் பேச மாட்டான்னு சும்மா சொல்லிருக்கீங்க. விஜய் அரசியல் பேச மாட்டான், சினிமா வசனம் தான் பேசுறான், பஞ்சு டைலாக் தான் பேசுறான், 10 நிமிஷம் தான் பேசுறான். நான் எவ்வளவு நேரம் பேசுறேன், உங்களுக்கு என்ன? விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு. விஜய் என்ன பஞ்ச் டைலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? இந்த டோன்லாம் எப்ப தெரியுமா வரும்? ஒருத்தன் வந்து அந்த நிர்கதையா நிக்கும் போதுன்னு சொல்லுவாங்க பாத்தியா, கேவலப்பட்டு நிக்கிறான் பாரு. ரொம்ப கேவலப்பட்டு நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்னங்க? அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல போயிட்டு நீ ஏமா படிக்கலன்ட்டு அம்மா இங்க திட்டும் போது அந்த குழந்தை சும்மா எப்படியே பண்ணிக்கிறீங்க? அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டாப்ல. அந்த பேப்பரை திருப்புறது. பேப்பர்ல வேற பிரச்சனை இப்ப என்னன்னு கேட்டனா, பேப்பரை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம், தப்பா வச்சிடறாங்க. தப்பு பண்ற ஒரு கண்டினியூட்டி இருக்க மாதிரி இங்க இருந்து இங்க தாவறாரு, இங்க இருந்து இங்க தாவறது. இப்ப பொதுவா இவரை கேட்டாங்க பாத்தீங்களா, நீங்க என்ன வந்து டிஎம்கே மட்டும் தான் பேசுறீங்க, மத்த கட்சிகளை பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு. சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். சும்மா அவங்கள பத்தி பேசுங்க, இவங்கள பத்தி பேசுங்க, இத பத்தி பேசுங்க, அப்படிலாம் எங்களால பேச முடியாது. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. அத பத்தில நீங்க என்ன பேச சொல்லுறது? நிறைய வேலை இருக்குது. நீ என்னென்ன வேலைன்னு கொஞ்சம் சொல்லு. தூங்குற வேலைங்க. ஒன்லி ஸ்லீப்பிங் தான் வேலை. நீங்க சொல்றதுக்கு எல்லாம் அவங்கள எதிர்த்து என்னால பேச முடியாதுங்க. எனக்கு தூங்குற வேலை நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துல ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. என்ன ஹர்ட்? அந்த காஞ்சிபுரத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு பத்தியா, ஃப்ரீ பீஸ். அதுல நிறைய வீடியோஸ் பாத்துருப்பாரு போல. கழுவி ஊத்துறத பாத்துட்டு எங்க அண்ணன் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டு, அதுல மன வேதனைக்கு உள்ளே போயிட்டு. ஆமா, உச்சகட்டத்துல போய் நான்லாம் வந்து சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாதுங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா என் கத்தி பத்துல தூக்கி எல்லாத்தையும் போட்டு வச்சிங்க. ஆமா சொல்லுங்க. சர்க்கார் பத்துல ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க வந்து தொண்டர்கள் வந்து இன்னுமே உங்க தொண்டர்கள் நான் எங்களுக்கு 1000 ரூபாய் இலவசம் வேண்டாம், எங்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து வேண்டாம் அப்படின்னு யாரால சொல்றாங்கன்னா உங்களாலதான் சொல்றாங்க. நீங்க தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. அதுக்கு இவரு ஒரு இது பண்றாரு, நாம வந்து இந்த சலுகைகளுக்கு எல்லாம் எதிரானவன் கிடையாது. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா. அப்போ ஒண்ணே ஒன்றா, அவருடைய தேர்தல் அறிக்கையில அனைவருக்கும் வீடு கன்ஃபார்ம், அனைவருக்கும் பைக் கன்ஃபார்ம், அனைவருக்கும் கார் கன்ஃபார்ம். எப்ப எல்லாரும் கேக்குது அது எப்படி கொடுப்பேன்னு தான் கேட்டாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நான் சொன்னதை சும்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னையே கேள்வி கேட்டு சொல்லு. தெரியலையே. பொருளாதாரம் உயர்த்தப்படும். எப்படி உயர்த்துவ? அனைவருக்கும் வேலை வழங்கப்படும். எப்படிங்க?
எப்படி எப்படி தெரியாதுங்க. பொருளாதாரம் இருக்கீங்க. ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, விஜயை பொறுத்த மட்டும் ஒரு 1 பாயிண்ட்ல கிளியரா இருக்காரு. நான் எதுனா பேசுறேன்னா கேளு, பதில் கேட்டுட்டு கை தட்டிட்டு போனே இருக்கணும். சும்மா எப்படி பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க, எப்படி பைக் வரும், எப்படி கார் வரும், எப்படி வீடு வரும், அப்படிலாம் கேட்க கூடாது. அதாவது நீ நான் ஒண்ணு பேசுவேன், கை தட்டி போட்டு செம்ம சிரிப்பு தெரியுமா? என்னது? சும்மா நாங்க வீடு வழங்குவோம்னு சொன்னா உடனே சொல்லுது எங்க ஆட்சிலேயே அதெல்லாம் தந்துட்டாங்க. வேலை வழங்குவோம்னு சொன்னா சும்மா சொல்லுது எங்க ஆட்சிலேயே அதெல்லாம் குத்துறா. எங்க வாடகை வீட்டுல யாரும் இல்லையாங்க, நீங்க சொல்லுங்க வாடகை வீட்டுல நீங்க யாரும் இல்லையே, அது குடிசை மாற்றுவாரு. ஏப்பா என்னப்பா இது ஒரு ஜீரோப்பா. நீங்க நான் பேசுற வீடியோ கூட பாக்காதீங்க, பேசுறது விஜய் பேசுற 35 நிமிஷத்தை பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஃபன் கேரண்டிடு. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கம்ப்ளீட் அப்செட் ஆயிட்டாரு. ஆமா, கம்ப்ளீட் அப்செட். மக்களே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இந்த டிவிக தான் தூய சக்தி, தூய சக்தி. உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன். என்ன வரலால சவுண்ட் எவர்ல டக்குங்க என்னங்க கத்த மாட்டீங்க? உங்களை நம்பிதாங்க நான் வந்திருக்கேன். விஜய் டிவிக. அதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீமான பாயிண்ட் என்ன தெரியுமா? அதான் சொன்னல, இந்த இளைஞர் மாநாடு டிஎம்கே நடந்துச்சுல, அதை பார்த்து கம்ப்ளீட் ஆப்செட் ஆயிட்டாரு. அந்த கூட்டம்டா 1,30,000 நிர்வாகி ஒண்டி வந்திருக்கான். அதுவும் வடக்கு மண்டலம், ஒரு பர்டிகுலர் மண்டலம்னா அது எல்லாருக்கும் வயிறு செய்யும். அதான் அவன் அடக்க ஒடுக்கமா வேற வந்துட்டு போயிருக்கான். நம்ம ஆளுங்க மாதிரி தற்கொலை மாதிரி பண்ணலன்ட்டு அவருக்கு ஃபீலிங். அந்த இளைஞர் மாநாட்டுல வந்து முதலமைச்சர் பேசும்போது சொல்லிட்டாரா, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டாராம். அதை புரிஞ்சுக்கினாரு. அதனால என்னப்பா, நான் ஒண்டி பேசலாம், சினிமா வசனம் பேசுறேன், பஞ்சு டைலாக் பேசுறேன்னு சொல்றீங்க. அப்ப அது மட்டும் நான் சிலப்பதிகாரன் டைலாகா? என்னப்பா பாவம்பா. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டாருப்பா. ரொம்ப மனுஷன் கோட்டெல்லாம் கட்டி வச்சாரு போல 2026 கொடியேத்திடலான்ட்டு. இப்ப அந்த கோட்டெல்லாம் சுக்கு சூறா நசுங்குதேடான உன்ன மனுஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணதோட நீங்க அந்த 35 நிமிஷம் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த மன வேதனை, அந்த இது எல்லாமே போயிடும், விலகிடுங்க. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரால முடியல, பேப்பரை திருப்ப தெரியல. ஆக்சுவலா பேசுறது மறந்துட்டாப்ல. ஒன்னும் தண்டிடா, ஓபன் புக் டெஸ்ட்னு ஒண்ணு வைப்பாங்க தெரியுமா? தெரியாது பாருங்க. அது சில காலேஜஸ்ல வந்து சில டைம் வந்து ஓபன் புக் டெஸ்ட்னு வைப்பாங்க. ஏன் ஓபன் புக் டெஸ்ட்னா, ஒரு 15 புக் இருந்தாலும் கேட்கிற கேள்வி எந்த புக்ல இருக்கும், எந்த சாப்டர்ல இருக்கும் உனக்கு தெரிஞ்சாதான் அந்த புக் எடுக்க முடியும், அந்த சாப்டர் எடுக்க முடியும். ஆமா, கரெக்ட். இல்லன்னா டைம் பத்தாது. ஒவ்வொரு புக்கா தெரிஞ்சா டைம் பத்தாது. கரெக்ட். சோ அட்லீஸ்ட் ஒரு क्वेश्चनக்கு இந்த புக்ல தான் இருக்கும், இந்த சாப்டர்ல தான் இருக்கும் தெரிஞ்சாதான் நீ அதை தேடி எடுக்க முடியும். எங்க அண்ணனுக்கு வந்து பேப்பர்ல எழுதி குத்துது, எங்க ஏது இருக்குன்னு தெரிஞ்சாதானே. ABCD அது தெரியல. சில பேப்பர்ல இருக்குதா லைனா படிக்கணும். நியூஸ் ரீடர். ஆக்சுவலா விஜய் வந்து நியூஸ் ரீடர், விஜய் சேனல்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு நியூஸ் ரீடரா போய் பெஸ்ட்ங்க. ஆமா, ஒரு பேப்பர் ஒன்னு மேம் வச்சுக்கிது, அப்படியே படிச்சுனே டயலாக் கூட. அவர் பேசும்போது எவனுமே கை தட்ட மாட்டான். சும்மா இந்த திமுகவை பத்தி ஒரு பஞ்சு டயலாக் பேசும்போது தான் கை தட்டுறான். அது அவரே நோட்டீஸ் பண்றாரு. ஐயோ இந்த கிரௌட வச்சுக்கிட்டு நம்ம எப்படா 2026 முதலமைச்சர் ஆகுறது செல்லாது போல லாஸ்ட்ல ஒரு டெக்னிக் எடுத்துக்காரு. மக்களே இப்போ செல்ஃபி எடுத்துக்கலாமா நம்ம? இது இந்த டயலாக் எப்படிங்க தெரியல மன விஜய் பாத்தீங்களா இல்லையா? எனக்கு பாக்கலீங்களா ஆக்சன்? பாக்கலீங்க நானு. எம்ஜிஆர் மாதிரியா? அதே மாதிரி வரும்போது பார்த்தல, வண்டில இருந்து மேல பேச வரும்போது சீமானா இல்லப்பா, இல்ல சீமான் வெற்றி 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 வெற்றி. உடனே வந்து ஸ்டில் இப்ப என்ன நடக்கும்னு சொல்லிட்டா, ஈரோட்ல இவர் பேசுறத ஒன்னும் ட்ரெண்டிங் பண்ண மாட்டான். ஏன்னா தலைவர் ஒன்னும் பேசல. இன்னைக்கு இந்த செல்ஃபி இப்ப பிஆர் குரூப், பங்களாதேஷ் குரூப், எல்லா குரூப் கிட்டயும் பாத்தியா இங்க ஒரு செல்ஃபி எத்தனை கோடி வியூஸ் போச்சு பாத்தியா, இத்தனை கோடி வியூஸ்ல ஒரு 50% ஓட்டுன்னு போட்டாலும் நாங்க தான்டா முதலமைச்சர். எஸ் டெஃபினெட்லி நீங்க தான் முதலமைச்சர். இன்ஸ்டாகிராம். ஆமா, ஏன்னா ஒருத்தரும் 100 ஃபேக் ஐடி வச்சுக்கிறான், ஒருத்தரும் 100 ஓட்டு போடுறான்ல. சோ செல்ஃபி எடுத்துட்டாப்ல. செல்ஃபி எடுத்து முன்னாடியே சாப்டர் க்ளோஸ் பண்ணி மக்களே கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி முக்கியம், வெற்றி நிச்சயம் க்ளோஸ் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துட்டு திடீர்னு பார்த்தா செங்கோட்டையன் வந்து ஒரு செங்கோலோட வந்துட்டார். செங்கோல் எடுத்து வந்து தலைவா அதான் தலைவா வச்சுக்கோ. உடனே செங்கோட்டையன் காதுல அவர் போய் உது, தலைவா இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? இது எதுக்கு காஃபி ஜக்கு மாதிரி கூட என்ன பண்ணது ஒன்னும் புரியல. திடீர்னு எடுத்து கொடுக்குற
இது நான் எத்தனை போகணுமா இல்ல குத்துணுமா? அதான் எங்க செம்ம காமெடிங்க இன்னைக்கு. அவரு பேசுறத எல்லாருமே வயிறு வலிக்க சிரிச்சாங்க. நான் ஒண்ணு ஆக்சுவலா ஒண்ணு இந்த டீமுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா சும்மாவே வந்து நான் ஆக்சுவல் வர்ச்சுவல் வாரியர் அதனால உங்களுக்கு ஐடியா தரேன். நீ எதுவும் தப்பா நீ என்ன காது முடிக்கும், காது வேணா முடிக்கும் சொல்லுப்பா. ஆக்சுவலா சும்மா எல்லா டைமும் போயிட்டு திமுக 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 திமுகன்னு சொல்லின்னு இருக்க கூடாதுங்க. நாளைக்கு எலெக்ஷன் டைம்ல என்ன பேசுவீங்க நீங்க? சோ இப்போ உங்களுடைய செயல் திட்டங்கள் நீங்க என்ன எதிர்க்கிறீங்க அந்த மாதிரி கண்டென்ட்டா எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட்ல ஒரு 10 பப்ளிக் மீட்டிங் இருக்கு பாரு எலெக்ஷன் டைம்ல, அந்த பப்ளிக் மீட்டிங்ல நீங்க டிஎம்கேவை அச்சு பேசினாதான் ஓட்டு விழும் உங்களுக்கு. இப்பத்துல இருந்தே நீங்க சும்மா திமுக திமுக திமுகன்றீங்கன்னா பாக்குறவங்க என்ன தெரியுமா அழுத்து போயிடுறா. இந்த மனுஷன் சும்மா வந்தாலே திமுக ஸ்டாலின் திமுக ஸ்டாலின். சோ எலெக்ஷன் டைம்ல போர் அடிச்சு போடுவான். விஜய்னாலே இவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப எப்படி ஓட்டு விழும்? சோ அஸ் எ ரியல் வர்ச்சுவல் வாரியர் நான் சொல்றேன் மிஸ்டர் விஜய், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க திமுக எதிர்க்கிறீங்க, அரசியல் பண்றீங்க, ஓகே. இப்போ ரொம்ப அச்சுனே இருக்க கூடாது. அடிக்க மக்கள் போர் அடிச்சு போயிடுவாங்க. சோ ஒரு 2 மாசம் 3 மாசம் ஸ்டாப் பண்ணுங்க. ஐ மீன் பிரச்சாரத்துக்கு போங்க, பட் வேற எதுனா பேசுங்க. இந்த மார்ச் மாசம் அந்த எலெக்ஷன் நெருங்குற ஒரு 10 மீட்டிங்ல நீங்க திமுக வச்சு பேசுங்க. அப்பதான் அது மக்கள் கிட்ட ரீச் ஆகும். திமுகக்கு எதிராக திரும்பும். என்னடா இந்த பாயிண்ட் கரெக்ட்பா. செயல்படுத்துவாங்க பாருங்க. என்றும் உங்கள் நலனில் எது விஜயின் அக்கறை கொண்டவர்கள் இந்த ரியல் வர்ச்சுவல் வாரியர்ஸ். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.